ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் ப்ளஸ் டிஎன் செட்டுக்கான ஒரு தகவல். இதில் இந்த கேஸ் ஃபைல் பற்றி நம்ம ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் கேஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கேஸ் அதில் ஃபைல் ஆகிருக்கு ஆல்ரெடி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஎன் செட்டு குவாலிஃபை பண்ணாமலே எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு தகவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஹவ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. The candidate going appear the Tamil Nadu state eligibility test TN apply required post of assistant proposed government arts and science college. Okay va, so service which have filled by the requirement. So இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றதா ஒரு விஷயம். ஆக்சுவலாக கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடே ஆகலை. ஆனால் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் நடைபெறல. பட் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கு செட்டு குவாலிஃபைட் ஆகாமல் இப்படி அவங்க அப்பியர் பண்ண வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2019 டைமில் அந்த டைமில் அவங்க என்ன கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜியோ கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொண்டு வந்தது. இப்போ அந்த ஜியோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மார்க் பேஸ்டு எல்லாமே நம்மளுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2019 இருக்க ஜியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு தகவலையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த டிஎன் செட்டு கிளியர் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம் அப்பியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஜியோ பற்றி அவங்க கரெக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ஜியோ 3 அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் அந்த மார்க் பேஸ்டு எக்ஸாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பட் என்ன அப்படின்னா அந்த 2019 நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுனால இப்போ இந்த எக்ஸாம் நம்மளுக்கு இப்போதைக்கு எக்ஸாம் நடைபெறாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த பிஎஸ்டிஎம் கேஸ் அப்படின்றது ஒரு விஷயம். தென் இந்த ஒரு கேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஃபார் த கவர்மெண்ட்டே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. பட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2019 எப்படி இருந்துச்சோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ இந்த கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூவ் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படின்றது தெரியல. அப்படி முடிஞ்சால் அதுக்கு பிரகாரம் என்ன அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றது கரெக்டாக சொல்லுவோம். ஏன்னா பட் கேஸ் ஃபைல் பண்ணதோடு இருக்குது. பட் இதோட ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன் செட்டுக்கான ஒரு தகவல் நம்ம கொடுத்துருந்தோம் பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு குவாலிஃபை ஆகாமல் எப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2019 இந்த 4000 வேக்கன்சி, ஸோ அதை ஃபில் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பட்டு அந்த எக்ஸாம் நீங்கள் அதுலேருந்து தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த இப்போ என்ன அப்படின்னா இந்த 4000 வேகன்சி நீங்கள் போடல அப்படின்னா கெஸ்ட் லெக்சரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே
இப்போ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக 2019 நம்மளுக்கு எல்லாம் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டேஜ் மார்க்கும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ணி எக்ஸாம் வைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகி என்ன ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும், ஸோ இந்த 4000 வேக்கன்சி வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்களா, அதை வந்து நியூ நோட்டிஃபிகேஷனை விட்டு ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அது வந்து இந்த கேஸ் எப்படி ஃபைனல் ஆகுதோ அதை பொறுத்தா இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டுக்கான ஒரு செய்தி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தார் டிஆர்பி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிஆர்பி வந்து இந்த குவாலிஃபைடே ஆகாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்ததே வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பெட்டிஷனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவலுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.